அந்த காலத்தில் தமிழ் தேசிய அரசியலில் வந்து சோழனா பையை போட்டுக்கிட்டு துண்டு சீட்டு கொடுத்துக்கு தெளிவாக அந்த தமிழ் தேசியவாதிகள் இல்லை. நாங்கள் வேறு மாதிரியான ஒரு தமிழ் தேசியவாதிகள். தென்பகுதியிலே அதுவும் சிவகங்கை சீமையிலே அந்த காலகட்டத்தில் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக போராடியவர்கள் தான் இந்த மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார்கள். இன்றைக்கி வர இந்த மருது சகோதரருக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்காக அந்த மக்கள்லாம் வந்து கையெழுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மண்ணை காத்த மாவீரர்களுக்கு திராவிட அரசு சிலை வைக்க மறுக்கிறது. இந்த சமூகத்தை பிரித்தாலும் சூழ்ச்சியில் ஒன்றுதான் தனித்தொகுதி என்பது. நம்மளுக்கு ஏன் தனித்தொகுதி? அது அவசியமில்லாத ஒன்றாகத்தான் இன்றைக்கு தெரிகிறது. அப்படியே அந்த தனித்தொகுதியில் தலைவர்களை நிற்க வைத்தாலும் அவர்களை டெபாசிட் இலக்கு வைத்து அவர்கள் தோக்கடித்து விடுவார்கள். இந்த மானாமதுரை கிட்டத்தட்ட நான் அறிய கிட்டத்தட்ட 60 ஆண்டு 67 ஆண்டு காலம் தனித்தொகுதியாகவே தான் இருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. என்றாவது ஒரு நாள் இந்த பகுதியில் உள்ள மக்கள், இந்த இளைஞர்கள் என்றாவது நீ வேலை வாய்ப்புக்கு ஏதாவது செய்து கொடுத்துருக்கிறார்களா, வேலைக்கு போயிருக்கீங்களா, இல்லை அடிப்படை கட்டமைப்பு உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறார்கள், ஓட்டு வாங்கும் போது மட்டும்தான் திராவிட அரசுகள் வரும், அப்புறம் அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அப்போ தனித்தொகுதி என்ற தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரோம். தனித்தொகுதி நம்மளுக்கு அவசியம் இல்லை. 1968 டிசம்பர் 25 பெண்மணி படுகொலை முழுக்க தேவேந்திர குல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். கூலி உயர்வு கேட்டதற்காக அந்த 44 பேரை ஒரு குடிசையிலே போட்டு கொளுத்தினான் நிலவுடுமை ஆதிக்க ஜாதி வெறியன் கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவன். அதை நியாயப்படுத்தியது அன்றைய அண்ணாதுரை ஆட்சி. அதுக்கு வழிமொழிந்தவர் யார் தெரியுமா? நீங்கள் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார் தான். நான் 90 காலகட்டங்களில் இந்த பொதுப்பணிக்கு வந்தேன். எனக்கு வயசு வந்து அப்போ 22 வயசு, இன்றைக்கி 55 வயசாச்சு. கிட்டத்தட்ட 33 ஆண்டு களத்தில் நிற்கிறேன். 17 முறை சிறைச்சாலை சென்றிருக்கேன். 37 வழக்குகளை மேலே போட்டிருக்காங்க. ஆனால் பயணித்துக் கொண்டே. அடுத்தபடியாக தமிழன் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழரின போராளியவர்களின் 55வது பிறந்த நாள் விழா மற்றும் தமிழரின பொதுக்கூட்டம் மற்றும் தாய் தமிழர் கட்சியின் 5ஆம் ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக தமிழ்நாடு ஓட்டுநர் சங்கம் பரமக்குடி நகராட்சி கிளையை சார்ந்த ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் தமிழர் தொழிற்சங்க நிர்வாகிகளும் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அடுத்தபடியாக எங்கள் குடும்ப உறுப்பினரும் என் அன்பு தோழருமான விவேக் அவர்கள் பிறந்தநாள் பரிசு வழங்குவார். இந்த விழா நாயகனும் தமிழரில போராளியும் சேது சீமையினுடைய தமிழர் தேசியத்தினுடைய அடையாளம் என்று மக்களால் அழைக்கப்படும் சாதி மதம் கடந்து மக்கள் ஒற்றுமையும் இன ஒற்றுமையும் முக்கியம் என்று முழங்கிக் கொண்டிருக்கும் தாய் தமிழர் கட்சியை 5 ஆண்டுகள் கட்டுக்கோப்புடனும் ஒழுக்கத்துடனும் ஒரு போராட்ட களத்தையும் சிறப்பாக வடிவமைத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய அன்பு தலைவர் தமிழரில் போராளி பீமா பாண்டியன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தாய் தமிழர் கட்சியினுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழா, தமிழர் இன ஒற்றுமை பொதுக்கூட்டம் போன்ற நிகழ்வுகளுக்கு இங்கே பெருந்திரளாக வருகை தந்த தாய் குலங்களுக்கும் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் என்பதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவினை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் செல்வம் அவர்களுக்கும், முன்னிலை வைக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் முருகானந்தம் அவர்களே,
மாநில அமைப்பு செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் முனியசாமி அவர்களே, சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் மலைச்சாமி அவர்களே, மாவட்ட இளைஞரணியுடைய செயலாளர் மருதுபாண்டி அவர்களே, ஒன்றியத்தினுடைய செயலாளர் சீனி மாரிமுத்து அவர்களே, வரவேற்புரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி நகர் செயலாளர் சேகர்பாபு அவர்களே, விழா சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள எனது ஆறுயிர் சகோதரர் அன்புக்குரிய தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய தலைவர் இளைய சேகரன் எஸ்ஆர் பாண்டியன் அவர்களே, என்னோடு பல களங்களை கண்டவர்கள், என்னுடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு உறுதுணையாக மிகப்பெரிய மேடை பேச்சாளராக மக்களை அணிதிரட்டக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் தமிழர் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் இமயம் சவரர் அவர்களே, அன்புக்குரிய பேராசிரியர் அருளினியன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள அன்புக்குரிய அண்ணன் தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ராஜ்குமார் தேவர் அவர்களே, தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தமிழ்நாடு மக்கள் கட்சியினுடைய தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் பூமிராஜன் கோனார் அவர்களே, தாய் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் சுதன் பாண்டியன் அவர்களே, தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் காளை அவர்களே, தாய் தமிழர் கட்சியினுடைய தலைமை நில செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் கணேசன் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சகோதரர் புலவேந்திரன் முருகானந்தம் அவர்களே, தாய் தமிழ் கட்சியினுடைய மாநில ஊடக பிரிவினுடைய செயலாளர் செயல் வீரர் மைக்கேல் ராஜ் அவர்களே, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய தம்பி ஆறுமுகம் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்புக்குரிய தம்பி பூபதி ராஜா அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் எஸ் சுரேஷ் அவர்களே, திண்டுக்கல்லுடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் காளிதாஸ் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் பிரவீன்குமார் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்புக்குரிய தம்பி ரமேஷ் பாண்டியன் அவர்களே, நிலக்கோட்டை சண்முக பட்டாளர் என் ஆறுயிர் தம்பி முத்துராஜா அவர்களே, மற்றும் இங்கே திரளாக திரண்டு வருகை தந்துள்ள அன்புக்குரிய சகோதரர்களே, தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் தமிழர் கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி. அதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை, மற்றவருக்கு அது நன்றாக தெரியும். போராட்ட களங்களுக்கு செல்லும்போது வெறுமனேன்னு நான் அனுப்பி வைப்பது கிடையாது. ஒரு போராட்ட களங்களை அந்த போராட்ட களங்கத்தில் நிற்கும்போது காவல்துறையை எப்படி கையாளப்பட வேண்டும், அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அரசியல் சக்திகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு பாடமாக எடுத்த பின் தான் அந்த போராட்டத்தையே நாங்கள் அறிவிப்போம். அப்படி வளர்க்கப்பட்டவர் தான் நம்முடைய பொதுச் செயலாளர் செல்வம் அவர்கள். ஒரு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும், திட்டமிட்டபடி அது மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அவரிடம் சொன்னேன். அண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மானாமதுரையில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் பெரிதாக அதை நடத்தி காட்டுவேன் என்று ஒரு தன்னம்பிக்கையோடு என்னிடம் உத்தரவு கொடுத்துவிட்டு வந்தவர். மறுநாள் அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். நான் ஓடோடி சென்று பார்த்தேன். அப்போதுதான் அவருக்கு அந்த இருதயத்தில் ஒரு அழைப்பிருந்து அது அகற்றப்பட்டது. செல்வம் வானா இந்த விழாவை தள்ளி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னேன். அந்த பெட்டில் நானும் என்னுடைய சகோதரர் செல்வம் மட்டும் தான் உட்காந்துருக்கோம். அந்த அறுவை சிகிச்சை செய்து அரை மணி நேரம் தான், அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே போய் பார்க்குறேன். வர போய் அண்ணன் நம்ம மாத்தூர் ராஜ்குமார் அண்ணனுடைய தோழர் அங்கே இருந்தார், அவர் மூலிமா என்னை டாக்டரை கொண்டு போய் காமிச்சாங்க. அந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே சொன்னார், அண்ணன் கண்டிப்பாக அதை நடத்துவோம், நீங்கள் ஒன்றும் நினைக்க வேணாம், நாங்கள் உங்களுடைய வளர்ப்பு
நாங்கள் சரியாக நாங்கள் பயணிப்போம். நீங்கள் வந்து இதில் இன்னும் எந்த மாற்று கருத்தில் நாங்கள் நடத்துவேன் என்று உத்தரவு கொடுத்தார். அதுபோக மிகச் சிறப்பாக இதை நடத்தி காமிச்சு கொண்டு இருக்கிறார். அவருக்கு தாய் தமிழர் கட்சியின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் அது அந்த காலத்தில் தமிழ் தேசிய அரசியலில் வந்து சோழனா பையை போட்டுக்கிட்டு துண்டு சீட்டு கொடுத்துக்கு தெளிவாக அந்த தமிழ் தேசியவாதிகள் இல்லை. நாங்கள் வேறு மாதிரியான ஒரு தமிழ் தேசியவாதிகள். திராவிட கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களுக்கும் எதிராக நாங்கள் கடுமையாக போராட்ட களங்களை கண்டவர்கள். அவருக்கு நிகராக நாங்கள் பயணிக்கிறவர்கள். திராவிட அரசை ஏன் எதிர்த்து தாய் தமிழர் கட்சி அதனை பயணிக்கிறது, ஏன் தமிழரசின் கொள்கையை அது பின்பற்றுகிறது என்பதற்கு வரலாறுகள் ஒன்று. வரலாறுகள் இல்லாமல் எந்த அரசியல் கட்சிகளும் செயல்படாது. அதிலேயும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கென்று ஒரு வரலாறுகள் உண்டு. எந்த தமிழரசன் தமிழ் தேசிய விடுதலை பெற வேண்டும், தனித்த தமிழ்நாடை அடைய வேண்டும் என்று போராடினாரோ அவர் வஞ்சகத்தால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர் விட்டு சென்ற பணியைத்தான் இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம், ஏன் அவர்களுக்கு எதிரான குரல் கொடுக்கிறோம், அதற்கு நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது. 1968 டிசம்பர் 25 பெண்மணி படுகொலை முழுக்க தேவேந்திர குல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். கூலி உயர்வு கேட்டதற்காக அந்த 44 பேரை ஒரு குடிசையிலே போட்டு கொளுத்தினான் நிலவுடுமை ஆதிக்க ஜாதி வெறியன் கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்பவன். அதை நியாயப்படுத்தியது அன்றைய அண்ணாதுரை ஆட்சி. அதுக்கு வழிமொழிந்தவர் யார் தெரியுமா? நீங்கள் தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார் தான். ஒரு 44 பேர் கூலி உயர்வுக்காக படுகொலை செய்யப்பட்டதை நியாயப்படுத்தியது இந்த திராவிட அரசு. ஆனால் அந்த அரசுக்கு நீங்கள் இன்று ஓட்டு போடுகிறீர்கள், கோஷம் போடுகிறீர்கள். எந்த சமூக மக்களை அது கொண்டு குவித்ததோ அந்த மக்கள் தான் மீண்டும் அவர்களை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள். வரலாறு யாரையும் மறைக்காது. அதே போல்தான் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை படுகொலை செய்தது திராவிட அரசு. அது முழுக்க தேவேந்திர குல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். இந்த சமூகத்துக்கும் சரி, இந்த தமிழ்ச்சாதிகளுக்கும் சரி, தொடர்ச்சியாக எதிராக செயல்படுவதுதான் திராவிட அரசுகள். அது திராவிட அரசியல் இந்த அரசு அந்த அரசு மொட்டையாகவே திராவிட அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தனித்த தமிழ்நாடை நாங்கள் ஏன் கேட்கிறோம்? தமிழர்கள் தனக்கான அதிகாரங்களோடு, தனக்கான ஆட்சி அதிகாரங்களோடு வாழ வேண்டும் என்பதற்கு தான் தனித்த தமிழ்நாடை நாங்கள் கோருகிறோம். இவர்கள் ஆரிய பார்ப்பனிய திராவிட அரசுகள் தமிழ் சாதிகளை சாதிகளாக பிரிக்க வைத்து அதை கூர்மைதிட்டு இன்னும் அது அடிமை சாதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழர்களுக்கென்று ஒரு சாதி இருக்கிறது, அதான் தமிழ் சாதி. அந்த தமிழ் சாதிக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வை உருவாக்கியதான் இந்த அரசுகள், இந்த பார்ப்பனிய திராவிட அரசுகள். சாதிகளாக ஒரு தமிழர்களை பிரிக்க வைத்து அவர்களை கோணாராகவும் பள்ளராகவும் பறையராகவும் தேவராகவும் அகமுடையாராகவும் நாடாராகவும் உடையாராகவும் என்று சாதிகளாக இந்த தமிழ் சாதிகளை பிரித்து வைத்து இன்று நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு இந்த தமிழ் சமூகம் விழிக்கும் என்பதே தெரியவில்லை. இந்த சமூகத்தை பிரித்தாலும் சூழ்ச்சியில் ஒன்றுதான் தனித்தொகுதி என்பது. நம்மளுக்கு ஏன் தனித்தொகுதி? அது அவசியமில்லாத ஒன்றாகத்தான் இன்றைக்கு தெரிகிறது. அப்படியே அந்த தனித்தொகுதியில் தலைவர்களை நிற்க வைத்தாலும் அவர்களை டெபாசிட் இலக்கு வைத்து அவர்கள் தோற்கடித்து விடுவார்கள். இந்த மானாமதுரை கிட்டத்தட்ட நான் அறிய கிட்டத்தட்ட 67 ஆண்டு காலம் தனித்தொகுதியாகவே தான் இருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. என்றாவது ஒரு நாள் இந்த பகுதியில் உள்ள மக்கள், இந்த இளைஞர்கள் என்றாவது நீ வேலை வாய்ப்புக்கு ஏதாவது செய்து கொடுத்துருக்கிறார்களா?
வேலைக்கு போயிருக்கீங்களா? இல்லை அடிப்படை கட்டமைப்பு உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறார்கள். ஓட்டு வாங்கும்போது மட்டும்தான் திராவிட அரசுகள் வரும். அப்புறம் உங்களுக்கு அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அப்போ தனித்தொகுதி என்ற தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரோம். தனித்தொகுதி நம்மளுக்கு அவசியம் இல்லை. இந்த நம்ம சொந்த மகாராசன் பார்க்கலன்னா இன்னொரு மகாராசன் வந்து நம்மளை பார்க்க போகிறேன், அவ்வளோதான். இந்த மகாராசனை விட அவங்க நல்லாத்தையும் நம்மளை பார்த்துக்குருவாங்க. அவங்க இப்போ தனித்தொகுதி இது போன்ற இதுகளை கட்டமைக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் பாருங்கள், எந்த அடிப்படை வசதியும் இல்லை. எங்கள் பசங்கள்லாம் வேலை வாய்ப்பு என்று தவித்துக்கிட்டு இன்றைக்கி தவறான வழிக்கு செல்கிறாங்க. எல்லாருமே ஒரு வீட்டில் பசங்க வந்து அவனுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருந்தான், அவன் படிச்சிருப்பான், வாழ்க்கையில் முன்னேறி இருப்பான், அவனுடைய தாய் தந்தைகளுக்கு அவன் சம்பாரித்து போட்டிருப்பான். ஆனால் கல்வி இல்லாமல் இன்றைக்கி சேராத இடத்துல இறந்து அவளை சேர்ந்து செயலான செயலை செஞ்சு கடைசியில் அவன் இறந்தே போயிடான். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறான். இந்த அரசுகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலங்கள் இந்த திராவிட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த மக்களுக்கு எந்த விதமான அடிப்படைகளை செய்து கொடுப்பதில்லை. தென்பகுதியிலே, அதுவும் சிவகங்கை சீமையிலே அந்த காலகட்டத்தில் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காக போராடியவர்கள் தான் இந்த மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார்கள். இன்றைக்கு வர இந்த மருது சகோதரருக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்காக அந்த மக்கள்லாம் வந்து கையெழுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மண்ணை காத்த மாவீரர்களுக்கு திராவிட அரசு சிலை வைக்க மறுக்கிறது. இன்றைக்கி வர வேலு நாச்சியாருக்கு ஒரு அரசு விழா கூட இல்லை. இந்த பகுதியில் மிகப்பெரிய ஆளுமை செலுத்துவது, அவ்வளோ ஜாதி பார்க்கல அந்த காலத்தில். அவருக்கு சாதிக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. இந்த பகுதி அந்நியர்களால் ஆங்கிலேயர்களால் வந்து கைப்படுத்தப்படக்கூடாது, தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக தான் போராடி இருந்தார்கள். அப்படிப்பட்ட வேலு நாச்சியாருக்கு ஒரு மணிமண்டபம் அங்கே கிடையாது, ஒரு அரசு விழா கிடையாது. மருது சகோதரர்கள் இந்த பகுதியில் கட்டி காத்தவங்க இந்த பகுதியில் அவங்களுக்கு வந்து ஒரு சிலை வைக்க கையேந்தி நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த திராவிட அரசுகளிடம். ஆக தமிழர்கள் தனக்கான அரசியல்களை பெற வேண்டும், தனித்த தமிழ்நாடு வேண்டும். இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை தேசிய இனங்களுக்கும் தனித்த ஒரு தனிநாடாக அமைக்க வேண்டும். அவன் மொழி பண்பாடு கலாச்சாரத்தோடு அவன் தனித்து வாழ வேண்டும். இந்தியா என்பது நம்ம நாடும் கிடையாது, நம்மளுக்கு வேலையும் கிடையாது. அவன் வேறு, நம்ம வேறு. என்னுடைய மொழி வேறு, அவனுடைய மொழி வேறு. என்னுடைய பண்பாடு வேறு, அவனுடைய பண்பாடு வேறு. என்னுடைய நாகரிகம் வேறு, அவனுடைய நாகரிகம் வேறு. ஆக என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய நாகரிகத்தை, என்னுடைய கலாச்சாரத்தை கெடுக்கிறான் மைய அரசு என்ற மோடி அரசு. மைய அரசுக்கு நம்ம கட்டுப்பட்டவர்களாக எப்போதுமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கென்று ஒரு சுதந்திர மனிதராக வாழ வேண்டும். தனித்த தமிழ் தேசியம் அமைய வேண்டும், தனித்த தமிழ் தேசிய குடியரசு அமைக்க வேண்டும். இதுதான் தோழர் தமிழரசனுடைய பொன்மொழிகளாக நாங்கள் ஏற்றுதை பயணிக்கிறோம். ஒரு மாபெரும் அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த மண்ணும் இந்த நிலமும் ஒரு நாள் மாற்றான் கைக்கு போய்விடும் என்று சொன்னார்கள். இன்று பாதி நிலம் போய்விட்டது. நம்ம இந்த பகுதியில் பார்த்தா டிஜிட்டல் சர்வே என்று சொல்லி நம்ம தமிழ்நாட்டினுடைய பாதி பகுதியில் அவன் எடுத்திருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம திராவிட அரசுகள். ஆக இந்த மண்ணை விட்டு கொடுத்து விடுவார்கள், இந்த பண்பாட்டை விட்டு கொடுத்து விடுவார்கள். இந்த மொழியெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்துவிடும். ஆக இந்த பண்பாடு மொழி கலாச்சாரங்கள் காக்கப்படும் என்பதென்றால் தாய் தமிழர் கட்சியை போல தமிழ் தேசிய அமைப்புகளுக்கோடு நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். நாங்கள் போராட நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். எங்களால் தூக்கமே இல்லாது. நைட்டில் பார்த்தா இப்போ அடுத்த கட்ட போராட்டத்துக்கு இப்போ இன்றைக்கி பொதுக்கூட்டம் போட்டுங்கன்னா அடுத்த கட்ட போராட்டத்துக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆக போராட்ட களம் என்பது எங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக பயணிக்கிறவங்க. நான் இன்றைக்கி ஏதோ தாய் தமிழர் கட்சி இன்றைக்காக வந்து துவங்கப்பட்டதெல்லாம் கிடையாது. நான் 90 காலகட்டங்களில் இந்த பொதுப்பணிக்கு வந்தேன். எனக்கு வயசு வந்து அப்போ 22 வயசு, இன்றைக்கி 55 வயசாச்சு. கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலத்தில் நிற்கிறேன். 17 முறை சிறைச்சாலை சென்றிருக்கேன். 37 வழக்குகளை மேலே போட்டிருக்காங்க. ஆனால் பயணித்து கொண்டே இருக்கிறேன். இது எனக்காக இல்லை, உங்களுடைய நலனுக்காக, இந்த மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆகையால் தாய் தமிழர் கட்சியில் போன்ற எங்களுடைய தமிழ் தேசிய ஆளுமைகள் போன்ற அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடையும் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.